அல்லு அர்ஜுன் நடிச்சிருக்க புஷ்பா பார்ட் 2 படத்துடைய டே 1 பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் சென்னை டு வேர்ல்டு வைடு வரைக்கும் ஒவ்வொரு ரீஜன்லயும் எவ்வளவு கலெக்ட் பண்ணிருக்கன்றத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இல்ல இது தெலுங்கு படம்ன்றதுனால நம்ம வழக்கமா ஆந்திரால இருந்தே ஆரம்பிப்போம். சோ ஆந்திரா தெலுங்கானா இந்த ரெண்டு ஸ்டேட்டுக்குமே சேர்த்து 93 கோடிக்கு மேல கலெக்ட் பண்ணுது இந்த டே 1ல மட்டும் நம்ம அல்லு அர்ஜுனோட புஷ்பா படம். நெக்ஸ்ட் தமிழ்நாட்டுல மட்டும் டே 1ல 15 கோடியே 60 லட்சம் ரூபாய் கலெக்ட் பண்ணுது புஷ்பா பார்ட் 2 படம். சென்னையில புஷ்பா பார்ட் 2 படம் 1 கோடியே 42 லட்சம் ரூபாய் கலெக்ட் பண்ணும். நம்ம அல்லு அர்ஜுன் என்னதான் சென்னையிலேயே பிறந்து வளர்ந்தா அது எல்லாம் கொஞ்சம் நிறையவே பேசியிருந்தாலும் சென்னையை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ் படங்கள் அளவுக்கு வேற லெவல்ல ஒரு பெரிய ஃபீலிங் இல்லன்னு தான் சொல்லும். தமிழ்நாட்டிலும் அப்படிதான். இதை நீங்க ஆந்திரா தெலுங்கானா தமிழ்நாடு பத்தி பார்க்கும்போதே பார்த்திருப்பீங்க. அது மட்டும் இல்லாம அடுத்து வர ரீஜன்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டில் வந்து புஷ்பா 2ன்றது ஆக்சுவலி நம்ம ஊர்ல நிறைய பார்ட் 2 பர்னிச்சர் போட்டு உடைச்சிருப்பீங்க. இந்த ட்ரைலரை பார்க்கும்போதே தெரியுது இது செமையா உடைக்க போற பர்னிச்சர் தான். அதுக்கேற்ற மாதிரி ரிவ்யூவும் இங்க அப்படிதான் வந்துட்டு இருக்கு. கேரளால 5 கோடியே 90 லட்சம் ரூபாய் கலெக்ட் பண்ணிருக்கு புஷ்பா பார்ட் 2 படம். ஆக்சுவலி இது வந்து 5 கோடியே 90ன்றது 6 கோடியே 40 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு, 6 கோடியே 50 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஏன்னா நம்ம கொஞ்சம் முன்னாடியே போறதுனால ஒரு சில அமௌண்ட்டுகள் கொஞ்சம் மாறலாம். சோ நாளைக்கு நம்ம கிளியர் பண்ணுவோம். இந்த படம் கேரளால இவ்வளவு பெருசா போறதுக்கு வந்து உங்களுக்கு காரணம் தெரிஞ்சிருக்கும். நம்ம பகத் பாசில் இந்த படத்துல ஒரு முக்கிய வில்லனா இருக்காரு. ஆக்சுவலி பார்ட் 1ல வந்து சின்ன ஒரு கேரக்டர் தான் பண்ணாலும் இங்க நல்லா பண்ணிருக்காரு. நெக்ஸ்ட் கர்நாடகா பொறுத்த வரைக்கும் புஷ்பா பார்ட் 2 படம் 22 கோடியே 50 லட்சம் ரூபாய் கலெக்ட் பண்ணிருக்கு. இங்க கர்நாடகால வந்து நிறைய பிரீமியம் ஷோ அப்புறம் நிறைய மால் இருக்கு. அதுக்கப்புறம் ஸ்பெஷல் ஷோ அது இது மட்டும் இல்லாம அங்க தெலுங்கு படத்துக்கு ஒரு நல்ல எதிர்பார்ப்பு இருக்குன்றத தாண்டி அல்லு அர்ஜுனுக்கு அங்க ஒரு மிகப்பெரிய ஃபேன் ஃபாலோவர் இருக்காங்க. சோ அதனால தான் கர்நாடகால இந்த அளவுக்கு ஒரு நல்ல வசூல் வந்திருக்கு. நெக்ஸ்ட் நார்த் இந்தியா தான் கிட்டத்தட்ட 54 கோடி வசூல் வருதுங்க. முதல் டே 1ல பாத்தீங்கன்னா புஷ்பா பார்ட் 1ன்றது நார்த் இந்தியால ஓரளவுக்கு நல்லா போச்சு. ஆனா பார்ட் 2க்கு அங்க அவ்வளவு பெரிய எதிர்பார்ப்பு. இத்தனைக்கும் இது தெலுங்கு படம் நல்லா தெரியும் உங்களுக்கு. ஏன்னா இந்தியில இருந்து பெருசா யாரையும் ஸ்டார் காஸ்ட் யாருமே பண்ணலைங்க. இந்த ராஷ்மிகா மந்தானா வந்து புஷ்பாக்கு அப்புறம் அங்க அனிமல்ல கொஞ்சம் ஃபேமஸ் ஆனதுனால இங்க வந்து ஐயோ இந்த படம் பார்க்கும்போது கொஞ்ச நேரத்துக்குலாம் வந்து என்னடா இது புஷ்பா பார்ட் 2 நானுங்க விட்டு படம் ஓட்டுறானுங்களேன்ற அளவுக்கு போயிடுச்சு. ராஷ்மிகா அனிமல்ல அங்க பார்த்த மக்கள் வந்து இதை பார்த்து கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைட் ஆகிக்கலாம். மற்றபடி படத்தை நான் என்னன்னு சொல்றது நாளைக்கெல்லாம் பேசுவோம். சரி, ஓவராலா இந்தியா பொறுத்த வரைக்கும் 1 கோடியே 91 லட்சம் ரூபாய் கலெக்ட் பண்ணிருக்கு நம்ம அல்லு அர்ஜுன் நடிச்சிருக்க புஷ்பா பார்ட் 2 படம். இந்த படம் ரிலீஸ் ஆன ஒரே நாள்ல மட்டும் படத்தோட ரிசல்ட்டா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் மக்கள் வந்து கழிவு ஊத்த தான் செய்வாங்க. ஆனாலும் ஒரு சின்ன சாட்டிஸ்ஃபைடுன்றது ஏதோ தெரியுதுங்க. கங்கு அளவுக்கு வந்து கதற விடல. இங்க புஷ்பா ஒன்னே வந்து நம்ம நிறைய பேர் ஒத்துக்கல தான். பட் அது ஒரு கமர்ஷியலிட்டா நிறைய பேர் கொண்டாடினாங்க. இங்க ஒரு 50 நாளைக்கு மேல போச்சு. நல்ல ஒரு டீசன்ட் கலெக்ஷன் தான் சொல்லி ஆகணும். அதை தாண்டி இங்க புஷ்பா பார்ட் 1 பார்ட் 2 கம்பேர் பண்ணா வழக்கம் போல இந்த பார்ட் 2 வந்து கம்மி தாங்க. நிறைய படத்துல பார்ட் 2 அப்படிதான் ஆகும். ஆனா ஒரு சில படங்கள்ல பார்ட் 2ன்றது கொஞ்சம் பெட்டராவே இருக்கும். சோ அந்த ஒரு வாய்ப்பை இந்த புஷ்பா எடுக்கல தான் சொல்லி ஆகணும். படமா பார்க்கும்போது பாக்ஸ் ஆபீஸ்லாம் விட்டு பார்ப்போம். ஏன்னா முதல் நாள்ல வந்து அடிச்சு நவுத்திடுச்சு. அப்புறம் இங்க பாட்டை பத்தியும் சொல்லி ஆகணும்னா புஷ்பா பார்ட் 1ல வந்து பாட்டு நார்மலா இருந்தாலும் அது வேற லெவல்ல வியூஸ்லாம் போய் ஒரு சம ஹிட்டாவே ஆகி போயிடுச்சு நம்ம தமிழ்லயும் சேர்த்து. பட் அது பார்ட் 2ல பாட்டா வந்திருக்கு. கேட்கறோம் நம்ம எல்லாருமே என்னங்கடா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. சரி, ஓகே, நம்ம ஓவர்சீஸ் போயிடுவோம். ஓவர்சீஸை பொறுத்த வரைக்கும் புஷ்பா பார்ட் 2 படம் இந்த டே 1ல மட்டும் 61 கோடி ரூபாய் வசூல் பண்ணுது. இந்த படத்துக்கு இன்னொரு விஷயமா பாத்தீங்கன்னா ஆக்சுவலி ஓவர்சீஸ்ன்றது அந்த அளவுக்கு மிக பெருசா நம்ம இந்தியில போன மாதிரி இல்லைன்னு தான் சொல்லுங்க. ஏன் இந்தியை மட்டும் குறிப்பிட்டு சொல்றேன்னா நிறைய தமிழ் படங்கள் வந்து உங்களுக்கு ஓவர்சீஸ் அப்புறம் கர்நாடகாலாம் கூட ஓரளவுக்கு போயிடும். பட் இந்தியில மட்டும் தான் வந்து 3 கோடி 5 கோடியா வராது. பட் புஷ்பா இந்தியா வந்து வேற லெவல்ல பிடிச்சு வச்சிருக்கு. அட்வான்ஸ் புக்கிங்லயும் சரி ஃபர்ஸ்ட் டேலயும் சரி. ஆனா இங்க இன்னொரு பெரிய விஷயமா இந்த புஷ்பா பார்ட் 1ன்றது பாத்தீங்கன்னா ஒரு 460 கோடி கிட்ட ஒரு 500 கோடிக்குள்ள வந்திருக்கும் படம். ஆனா ரொம்ப சின்ன பட்ஜெட்ல எடுத்தது. பட் இந்த பார்ட் 2க்கு ஓவரா பில்டப் கொடுத்து 1000 கோடி கிட்ட பேசி ப்ரீ சேல் ஆச்சு அது ஆச்சு. அப்புறம் அட்வான்ஸ் புக்கிங்ல ப்ரீ புக்கிங்லயே உங்களுக்கு 100 கோடிலாம் வந்து முன்னாடியே வந்துச்சுலாம் சொல்லி ரொம்பவே ஒரு பெரிய பில்டப் கொடுத்ததுக்கு நம்ம பிரம்மாண்டமா பார்க்கலாம். ஆனா உண்மையிலேயே இந்த பிரம்மாண்டம் வந்து வெற்றியை தருமான்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. ஏன்னா எல்லா ரீஜன்லயும் பெரிய பெரிய வேலைக்கு வித்துருக்காங்க. சோ அதனால தான் நிறைய தியேட்டரை வந்து புஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. சோ அதனாலேயே டே 1க்கு இந்த அளவுக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லலாம். மீறி விஷயம் நம்ம நாளைக்கு பேசலாங்க, வேண்டாம் முதல் நாள்லயே. சோ கடைசியா வேர்ல்டு வைடா பார்த்துட்டா வேர்ல்டு வைடா 253 கோடி. ஆக்சுவலி இந்த படம்ன்றது பாத்தீங்கன்னா நம்பர் 1 இந்தியன் படத்தோட வசூலா இருக்கும். இந்த 253 52 சரி கூட்டி பாருங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து இது 260க்கு மேல போறது கூட வாய்ப்பு இருக்கு. இல்லனா 240 குறையறதுக்கு வாய்ப்பு இல்ல. ஏன்னா நம்பர் 1 வசூலா இந்த படம் வரப்போகுது. சோ நாளைக்கு போஸ்டர் கண்டிப்பா விடுவாங்க. என்ன மாதிரி ஷாக் ஆக்குறாங்கன்னு பார்ப்போம் புஷ்பா பார்ட் 2 டீம். ஆனா ஒன்னு மட்டும் நிச்சயமா சொல்லாங்க, இந்தியாவோட நம்பர் 1 பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன் வசூல்றது அங்க டேகா வரப்போகுது. ஆனா அந்த நம்பர் எவ்வளவா இருக்குன்றத நாளைக்கு பார்த்துருவோம். அப்புறம் இனி என்னடா இவ்வளவு தூரம் வீடியோ பேசுறேன்னு பார்க்காதீங்க. இது வந்து ஒரு ட்ரேடர் வட்டாரம் உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து ஒன்று தரணும்ல.